பாக்யா ஆகாஷ் வீட்டுக்கு போறப்ப போலீஸ் ஆகாஷ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. என்ன ஆச்சுன்னு பாக்யா கேக்குறாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க, இவன் போதையில இருக்காமா, போதை மருந்தும் கடத்தி இருக்கான், அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறோம்னு இன்ஸ்பெக்டர் பாக்யாவை பார்த்து சொல்றாங்க. பாக்யா ஷாக் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப இனியா அழுதுகிட்டே பாக்யாவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அம்மா, என்னைய அந்த வீட்டுல உள்ளவங்க ரொம்ப ஏமாத்துறாங்கம்மா சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க இனியா. இத பார்த்துட்டு பாக்யாவும் கண்ணீர் வடிக்கிறாங்க. டோட்டல் ஃபேமிலியே அப்செட் ஆகுது இத கேட்ட உடனே. இனியா சொல்றாங்க, அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாரும் பொய்யா இருக்காங்கம்மா. அம்மாவோட ஹோட்டல் மேல சுதாகர் அங்கிளுக்கு கண்ணு. அந்த ஹோட்டலை எப்படியாவது அடையணும், அந்த காரணத்துக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சாங்க, கல்யாணத்தையும் பண்ணி வச்சாங்க. பாக்யா கோவத்தோட சொல்றாங்க, என் ரெஸ்டாரண்ட் போனப்ப கைகட்டி வேடிக்கை பார்த்த மாதிரி இனியா விஷயத்திலையும் நான் இப்படி இருப்பேன்னு ராஜசேகர் நினைச்சிட்டாரா? அந்த வீட்டுல இருக்க ஒருத்தரையும் நான் விடமாட்டேன். கோவத்தோட பாக்யா சொல்லிட்டு போறாங்க. சுதாகர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. சத்தமா சொல்றாங்க சுதாகர்னு. சுதாகரும் அவங்களோட ஒய்ஃபும் இந்த சத்தத்தை கேட்டு மாடியில இருந்து கீழே வர்றாங்க. பாக்யா சொல்றாங்க, சுதாகர், என் பொண்ணோட வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டீங்களே, மொத்த குடும்பமும் பண்ணுன தப்புக்காண்டி பலனை அனுபவிப்பீங்க. பாக்யா சுதாகர் முன்னாடி கை நீட்டி பேசுறாங்க. சுதாகருக்கு சுத்தமா பிடிக்கல, கோபமாயிடுறாரு. பாக்யாவுக்கு பக்கத்துல கோபியும் நிக்கிறாரு கோவத்தோட. நாளை சந்திப்போம்.